ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தளபதியோட 68வது படத்திலிருந்து ஒரு தாறுமாறான அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் 68வது படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது. அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக நார்வே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சில முக்கியமான டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி படத்தை ஷூட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களை ரொம்பவே இளமையாக காட்டுறதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. ஆமாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு டிஏஜிங் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் அடித்து தான் நம்ம பார்த்துருக்கோம். முதல் முறையாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க போகிறது இந்த படத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ வெங்கட் பிரபுவோட இந்த ஒரு முயற்சி எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 68வது படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு தளபதி ரசிகராக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.